தமிழ் திரையுலகில் பாடல்களின் பேரரசராக திகழ்ந்தவர் கவியரசு கண்ணதாசன். அவர் எழுதிய ஆயிரக்கணக்கான பாடல்கள் இன்று வரை ரசிகர்களின் மனதில் அழியாத நினைவாக வாழ்ந்து வருகின்றன. காதல், தத்துவம், வாழ்க்கை, அரசியல் என எந்த உணர்வை எடுத்துக்கொண்டாலும் அதை எளிய வார்த்தைகளில் மக்களின் இதயத்திற்குள் கொண்டு சென்றவர் கண்ணதாசன். ஆனால் இன்று நாம் பார்க்கப் போகும் பதிவு கண்ணதாசனை பற்றியதல்ல. அவருக்கு போட்டியாக சினிமா உலகில் நுழைந்து பின்னாளில் அவருடைய நெருங்கிய நண்பராக மாறிய ஒரு மகத்தான கவிஞரை பற்றியது. அவர் வேறு யாருமல்ல, தமிழ் சினிமாவின் புகழ்பெற்ற பாடலாசிரியர் கவிஞர் வாலி. தமிழ் சினிமாவில் 5 தலைமுறை நடிகர்களுக்கு பாடல் எழுதி சாதனை படைத்த ஒரே கவிஞர் என்ற பெருமை வாலிக்கு உண்டு. எம்ஜிஆர் முதல் இன்றைய தலைமுறை நடிகர்கள் வரை அவரது வரிகள் ரசிகர்களின் மனதில் இடம் பிடித்துள்ளன. குறிப்பாக எம்ஜிஆருக்காக அவர் எழுதிய பாடல்கள் இன்று வரை பிறந்த நாள் மற்றும் நினைவு தினங்களில் ஒலித்துக்கொண்டே இருக்கின்றன. ஆனால் வாலியின் ஆரம்பகால வாழ்க்கை எளிதானதாக இல்லாததாக இது குறிப்பிட்டு ஆனால் வாலியின் ஆரம்பகால வாழ்க்கை எளிதானதாக இல்லாததாக இருந்தது. அவர் சினிமாவில் காலடி வைத்த காலத்தில் 2 மிகப்பெரிய சக்திகள் தமிழ் பாடல் உலகை ஆட்சி செய்து கொண்டிருந்தனர். ஒருவர் கவியரசு கண்ணதாசன், மற்றொருவர் மக்கள் கவிஞர் பட்டுக்கோட்டை கல்யாணசுந்தரம். அந்த காலத்தில் இந்த இருவரின் பாடல்களும் மக்கள் மத்தியில் மிகப்பெரிய வரவேற்பை பெற்றிருந்தன. தயாரிப்பாளர்கள், இயக்குனர்கள், இசையமைப்பாளர்கள் என அனைவரின் முதல் தேர்வாக அவர்கள் இருந்தனர். அப்படிப்பட்ட சூழலில் புதியவராக வந்த வாலிக்கு வாய்ப்பு கிடைப்பதே ஒரு பெரிய சவாலாக இருந்தது. ஒரு நேர்காணலில் தனது ஆரம்பகால போராட்டங்களை நிறைவு கூர்ந்த வாலி மிகவும் சுவாரஸ்யமான விஷயத்தை பகிர்ந்துள்ளார். அவர் கூறும்போது, பட்டுக்கோட்டையார் பாடல்கள் மிகப்பெரிய வெற்றியை பெற்று வந்தன. அதே நேரத்தில் மாலையிட்ட மங்கை திரைப்படத்திற்கு பிறகு கண்ணதாசனின் பாடல்கள் இன்னும் பெரிய அளவில் பேசப்பட்டன. இந்த 2 பேரும் உச்சத்தில் இருந்த காலத்தில் அவர்களுடன் போட்டியிட்டு நாம் எப்படி வெற்றி பெற முடியும் என்று பலர் பயந்து விட்டார்கள் என்று கூறினார். அந்த பயம் காரணமாக சினிமா உலகிலிருந்து விலகி சென்றவர்களும் இருந்ததாக அவர் குறிப்பிட்டார். ஆனால் வாலி மட்டும் வேறு விதமாக சிந்தித்தார். அவர்களுக்கு தெரிந்ததை அவர்கள் எழுதுகிறார்கள், எனக்கு தெரிந்ததை நான் எழுதுகிறேன் என்ற எண்ணத்தை அவர் தனது மனதில் விதைத்துக் கொண்டார். அதுதான் அவருடைய வெற்றியின் முதல் படி. ஒரு மனிதன் தன்னை மற்றவர்களுடன் ஒப்பிட ஆரம்பித்து விட்டால் அவனுடைய தன்னம்பிக்கை குறைய ஆரம்பிக்கும். ஆனால் தனது திறமையை நம்பி முன்னேறினால் வெற்றி நிச்சயம் கிடைக்கும் என்பதற்கு வாலி ஒரு மிகப்பெரிய உதாரணம். அவர் தனது வாழ்க்கையை ஒரு அழகான உவமையுடன் விளக்கினார். கண்ணதாசன் மற்றும் பட்டுக்கோட்டை போன்ற பெரிய கப்பல்கள் கடலில் மிதந்து கொண்டிருக்கும் போது நான் ஒரு சிறிய கட்டமரத்துடன் கடலில் இறங்கினேன் என்று அவர் கூறினார். இந்த ஒரு வரிக்குள் அவரது வாழ்க்கை முழுவதும் அடங்கியுள்ளது. பெரிய கப்பல்களுடன் போட்டியிட வேண்டிய அவசியமில்லை. நம்முடைய சிறிய படகை நம்பிக்கையுடன் இயக்கினாலே போதும். ஒரு நாள் நாமும் இலக்கை அடைந்து விடலாம் என்பதையே அந்த வார்த்தைகள் உணர்த்துகின்றன. வாலி மேலும் கூறியதாவது, நம்மாலும் முடியும் என்ற தன்னம்பிக்கை ஒரு மனிதனுக்கு கண்டிப்பாக வேண்டும். எந்த தொழிலாக இருந்தாலும், எந்த வேலையாக இருந்தாலும் நாம் இதை செய்ய முடியும் என்ற நம்பிக்கை இருந்தால் அது நம்மை மேலே கொண்டு செல்லும். அவர் சினிமாவை மட்டும் எடுத்துக்கொள்ளவில்லை. ஒரு சாதாரண மெக்கானிக் வேலை முதல் பெரிய தொழிலதிபராகும் வரை எந்த துறையாக இருந்தாலும் தன்னம்பிக்கை மற்றும் அறிவு இருந்தால் வெற்றி பெற முடியும் என்று அவர் வலியுறுத்தினார். பலர் ஆரம்பத்திலேயே பயந்து விடுகிறார்கள். இதெல்லாம் நம்மால் முடியாது, அவர்கள் இருக்கும் இடத்திற்கு நாம் எப்படி செல்வது, அவர்களை மிஞ்ச முடியுமா என்ற கேள்விகளால் தங்களுடைய கனவுகளை கைவிட்டு விடுகிறார்கள். அந்த எண்ணமே மிகப்பெரிய தோல்வி என்று வாலி கூறுகிறார். ஏனென்றால் முயற்சி செய்வதற்கு முன்பே தோல்வியை ஏற்றுக்கொள்வது வெற்றிக்கான கதவை நாமே மூடிக்கொள்வதற்கு சமம். வாலி தனது அனுபவத்தை எடுத்துக்காட்டாக கூறும்போது நடிகர்களையும் குறிப்பிட்டார். அவர் சொன்னதாவது, சிவாஜி கணேசன் போன்ற மிகப்பெரிய நடிகர் இருக்கும்போது நாம் எப்படி நடித்து முன்னேற முடியும் என்று பயந்து நடிக்க வராமல் இருந்தவர்களும் இருக்கிறார்கள். அது உண்மையும் கூட. ஒவ்வொரு காலத்திலும் ஒரு உச்ச நடிகர் இருப்பார். ஆனால்
அதற்காக புதியவர்கள் வருவதை நிறுத்திவிடவில்லை. சிவாஜிக்கு பிறகு எம்ஜிஆர் வந்தார். அவர்களுக்கு பிறகு ரஜினிகாந்த் மற்றும் கமலஹாசன் வந்தார்கள். அவர்களுக்கு பிறகு விஜய், அஜித் போன்றோர் வந்தார்கள். இன்று புதிய தலைமுறை நடிகர்களும் தங்களுக்கான இடத்தை உருவாக்கிக் கொண்டிருக்கிறார்கள். இதற்கு காரணம் ஒன்றுதான். மற்றவர்களை பார்த்து பயப்படாமல் தங்களுடைய திறமையை நம்பியவர்கள் மட்டுமே முன்னேறுகிறார்கள். வாலியின் வாழ்க்கை நமக்கு சொல்லும் மிகப்பெரிய பாடம் இதுதான். வெற்றி பெறுவதற்கு உலகமே நம்மை நம்ப வேண்டிய அவசியமில்லை. நாம் நம்மை நம்பினால் போதும். மற்றவர்கள் பெரியவர்கள் என்பதால் நாம் சிறியவர்களாகிவிட மாட்டோம். மற்றவர்கள் வெற்றி பெற்றிருக்கிறார்கள் என்பதால் நமக்கு வெற்றி கிடையாது என்றும் அர்த்தமில்லை. ஒவ்வொருவருக்கும் தனித்தனி பாதை இருக்கிறது. அந்த பாதையில் தொடர்ந்து பயணித்தால் ஒரு நாள் இலக்கு கண்டிப்பாக கிடைக்கும். இறுதியாக வாலி கூறிய ஒரு கருத்து மிகவும் முக்கியமானது. ஒரு தொழிலில் முழு ஈடுபாடு இல்லை என்றால் அந்த தொழிலை விட்டுவிட்டு உங்களுக்கு உண்மையால் பிடித்த விஷயத்தில் முழு மனதோடு இறங்குங்கள் என்று அவர் கூறினார். ஏனென்றால் வெற்றி என்பது திறமையால் மட்டுமல்ல, முழு ஈடுபாட்டாலும் கிடைக்கிறது. தன்னம்பிக்கை, முயற்சி, பொறுமை மற்றும் அர்ப்பணிப்பு இருந்தால் எந்த மனிதனாலும் உயர முடியும் என்பதை தனது வாழ்க்கையால் நிரூபித்தவர் கவிஞர் வாலி. அதனால்தான் இன்று வரை அவரது பாடல்களும் அவரது சிந்தனைகளும் அவரது வாழ்க்கை அனுபவங்களும் பலருக்கு ஊக்கமாக இருந்து வருகின்றன. ஒரு சிறிய கட்டமரத்துடன் கடலில் இறங்கிய மனிதர் பின்னாளில் தமிழ் சினிமாவின் மிகப்பெரிய பாடல் பேரரசர்களில் ஒருவராக மாறினார். அதுவே வாலியின் வெற்றி கதை. அதுவே தன்னம்பிக்கையின் சக்தி.